தாய் வீடு மே 2026. தவிர்க்க முடியாததற்கான திட்டமிடல். எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. 80களில் புலம்பெயர்ந்து வந்து குடியேறிய தமிழர்கள் முதுமையில் தவிர்க்க முடியாத மரணத்திற்கு முகம் கொடுக்க முனையும் வேளையில் தாம் விட்டு செல்லும் செல்வத்தை எவ்வாறு பாதுகாப்பாகவும் திட்டமிட்டும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்பது என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால் இவர்களின் குடும்பங்கள் சட்ட பிரச்சனைகள், எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஏமாற்றங்கள் ஆகியவற்றை சந்திக்க நேரிடலாம். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் திட்டமிடல் நீங்கள் கடின உழைப்பால் சேர்த்து சம்பாதித்த செல்வம் சிக்கல்களின்றி அடுத்த தலைமுறைக்கு செல்வதோடு உங்கள் இறுதி விருப்பங்களும் முறையாக நிறைவேறுவதையும் உறுதி செய்யும். இதனை 8 படிகளாக எவ்வாறு செய்யலாம் என்பதை இங்கு விளக்குகிறேன். உங்கள் சொத்தை மதிப்பீடு செய்யுங்கள். நீங்கள் இறக்கும்போது உங்களிடம் இருக்கும் அனைத்து சொத்துகளும் இதில் அடங்கும். அதாவது காணிகள், கட்டடங்கள், சேமிப்புகள், முதலீடுகள், தனிப்பட்ட பயன்பாட்டு பொருட்கள், வியாபாரங்களில் உள்ள பங்குகள் ஆகிய அனைத்தும் இதில் சேரும். அதேபோல் கடன்கள் மற்றும் கொடுப்பனவுகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பலர் தமது சொத்து மதிப்பை குறைவாக மதிப்பிடுவதோடு காப்புறுதி போன்ற முக்கிய அம்சங்களையும் தவறவிடுகின்றனர். எனவே அனைத்து விவரங்களும் அடங்கிய முழுமையான பட்டியலை தயாரித்தல் அவசியம். அந்த பட்டியலில் நீங்கள் வசிக்கும் வீடு, விடுமுறை வீடுகள் மற்றும் வாடகைக்கு விடப்பட்ட கட்டடங்கள் ஆகியவையும் சேர்க்கப்பட வேண்டும். மேலும் வங்கி கணக்குகள், முதலீட்டு கணக்குகள், ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றையும் பதிவு செய்ய வேண்டும். காப்புறுதிகளில் உயிர் காப்புறுதி, ஆரோக்கிய காப்புறுதி மற்றும் நெடுங்கால பராமரிப்பு காப்புறுதி ஆகியவை அடங்கும். அதோடு தனிப்பட்ட சொத்துகள், நகைகள், வாகனங்கள் போன்றவையும் சேர்க்கப்பட வேண்டும். சட்டப்படி செல்லுபடியாகும் உயில் சொத்துக்களை கையளிப்பதற்கு பெரிதும் உதவும். சட்டப்படி செல்லுபடியாகும் ஓர் உயில் உங்கள் சொத்துக்களை நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு ஒழுங்காக கையளிப்பதற்கு பெரிதும் உதவும். அதில் யார் எதை பெற வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். மேலும் பயனாளர்களில் சிறுவர்கள் இருப்பின் அவர்களுக்கான பாதுகாவலரை நியமித்தல் அவசியம். ஒரு உயிலில் கீழ்கண்ட விடயங்கள் இடம்பெற வேண்டும். நம்பிக்கைக்குரியவரும் செயலாற்றும் திறன் கொண்டவருமான ஒருவரை நடைமுறை நிறைவேற்றினராக தேர்ந்தெடுக்க வேண்டும். யாருக்கு எது கொடுப்பது என்பதை தெளிவாக தருவதால் தேவையற்ற வாதங்களையும் பிரதிவாதங்களையும் தவிர்க்கலாம். காலப்போக்கில் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள், திருமணம், விவாகரத்து, பிறப்பு, மரணம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு உயிலை அவ்வப்போது புதுப்பித்தல் வேண்டும். யார் எதை பெற வேண்டும் என்பதை தெளிவாக நிர்ணயிக்கவும். சில சொத்துக்களை, அதாவது ஆயுள் காப்புறுதி, ஓய்வூதிய பணம், வங்கி கணக்கு போன்றவற்றினை நீங்கள் நேரடியாகவே குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு கொடுத்து விடுவீர்கள். இவற்றில் கவனிக்க வேண்டிய 2 முக்கிய அம்சங்கள் உள்ளன. ஒரு முதன்மை பயனாளியை நியமிப்பதுடன் அவர் இல்லாத நிலை ஏற்பட்டால் யார் பெற வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இந்த பயனாளர் தகவல்களை வருடம் அல்லது தேவையான போது மீளாய்வு செய்து புதுப்பித்து வருவதல் அவசியம். நீண்டகால பராமரிப்பு மற்றும் இறுதி செலவு. நீங்கள் நீண்டகால மருத்துவ பராமரிப்பில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதற்கான செலவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதேபோல் இறுதிச் சடங்கு மற்றும் தொடர்புடைய செலவுகளுக்கும் முன்கூட்டியே திட்டமிடல் அவசியம். நீண்டகால பராமரிப்புக்கான காப்புறுதி பெற்றுக்கொள்வது, ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக ஒரு வங்கி கணக்கில் வைத்திருப்பது, அதற்கென தனியான ஆயுள் காப்புறுதியை ஏற்படுத்தி மரணத்திற்கு பின் அச்செலவுகளை சமாளிக்கும் வகையில் திட்டமிடுதல். இவ்வாறு முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு இருப்பது உங்கள் குடும்ப அங்கத்தவர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பெரிதும் உதவும். ட்ரஸ்ட் என்னும் நம்பிக்கை அமைப்பை ஏற்படுத்தல். ட்ரஸ்ட் எனப்படும் நம்பிக்கை அமைப்பு உங்கள் சொத்துக்களை எப்போது யாருக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது நீங்கள் விட்டு செல்லும் சொத்துக்களை முறையாக பரிமாறுவதுடன்
வரி சலுகைகள் பெறவும் கடனாளர்களின் கோரிக்கைகளிலிருந்து பாதுகாக்கவும் நீண்டகால சட்ட நடைமுறைகளை தவிர்க்கவும் உதவக்கூடும். உதாரணமாக, ரிவோக்கபிள் லிவிங் ட்ரஸ்ட், அதாவது திரும்ப பெறக்கூடிய வாழ்நாள் நம்பிக்கை அமைப்பு, உங்கள் வாழ்நாளில் தேவைக்கேற்ப மாற்றங்களை ரத்து செய்ததையும் செய்ய முடியும். மரணத்திற்கு பின் சொத்துகள் எளிதாகவும் சிக்கலின்றியும் வாரிசுகளுக்கு சென்றடையும். இரேவோக்கபிள் ட்ரஸ்ட் திரும்ப பெற முடியாத நம்பிக்கை அமைப்பு. ஒரு முறை அமைத்த பிறகு எளிதில் மாற்ற முடியாது. ஆனால் இது சொத்துக்களை தனிப்பட்ட உரிமையிலிருந்து பிரித்து கடனாளர்களிடமிருந்தும் சில வரி சுமைகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்க உதவும். ஸ்பெஷல் நீட்ஸ் ட்ரஸ்ட் சிறப்பு தேவையுடையோருக்கான நம்பிக்கை அமைப்பு. தன்னிச்சையாக வாழ முடியாதவர்களுக்கு நிதி ஆதரவை வழங்குவதுடன் அவர்கள் அரசாங்க உதவிகளை தொடர்ந்து பெறுவதற்கும் உதவும். இத்தகைய நம்பிக்கை அமைப்புகளை அனுபவமுள்ள வழக்கறிஞர்களின் உதவியுடன் உருவாக்குவது சிறந்தது. அப்போது பயனாளர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி முழுமையான பயனை பெறுவார்கள். உங்கள் விருப்புகளில் தெளிவாயிருங்கள். எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் பூரணமான பயனை பெறுவதற்கு உங்கள் விருப்பு வெறுப்புகள் தெளிவாக இருக்க வேண்டும். அதை பெறுவதற்கு முழு குடும்பத்துடன் அமர்ந்து உங்கள் விருப்பு வெறுப்புகளை தெளிவுபடுத்துங்கள். உங்கள் உயிலுடன் உங்கள் எண்ணங்களை இணையுங்கள். கடிதம் மூலமாக மரணத்துக்கு முன்னமே உங்களுக்கு செயற்பட முடியாத நிலை வந்தால் உங்களுக்காக செயற்பட ஒருவரை நியமியுங்கள். உங்கள் உயிலை காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யுங்கள். ஒரு விடயம் மட்டுமே நிரந்தரமானது, அதாவது மாற்றமே நிரந்தரம். எனவே காலத்துக்கு காலம் உங்கள் திட்டங்களை மீளாய்வு செய்வது மிக அவசியம். அதற்கான சில காரணங்கள்: நீங்கள் மேலதிகமாய் சேமித்திருக்கலாம், நீங்கள் இடமாற்றம் செய்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்குள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இறுதியாக கவனிக்க வேண்டியது, மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அது வரும் வேளையில் ஆதங்கமின்றி இருக்க முன்கூட்டியே திட்டமிடுதல் அவசியம். தரமான நிதி ஆலோசகரின் மற்றும் திறமையான வழக்கறிஞரின் உதவியை நாடி வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத நிலைக்கு தயாராக இருங்கள். நன்றி.